வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி 24/7 பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் அண்ட் சௌந்தர்யா அண்டு ரஞ்சித் ஜெஃப்ரி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீபக்குக்கும் அந்த சௌந்தர்யாவுக்கும் இந்த லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ சூப்பராக ஒரு பாண்டிங் நல்லா க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த எலியும் புனையுமா இருந்த 2 பேரும் ஞாபகம் இருக்கா? அந்த சௌந்தர்யா டிஷர்ட்டை தொட்டதுக்கு நம்ம தீபக் கத்திருப்பாப்புல. ஸோ அதெல்லாம் மீறி இந்த வீக் வந்து தீபக் கேப்டன்சி ஆனதுக்கப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த சர்ஜெண்ட் அந்த போஸ்டிங் கொடுத்தது. ஸோ சாச்சனா வந்து தீபக்குக்கு அந்த கேப்டன்சிக்கு ஃப்ளவரை கட் பண்ணும்போது தீபக்குக்கு சௌந்தர்யா வந்து சப்போர்ட் பண்ணது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சௌந்தர்யா அண்ட் தீபக் அந்த ஒரு பாண்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, இன்றைக்கி சாச்சனா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ அது கன்ஃபார்ம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தீபக் அண்டு சௌந்தர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் சொல்லிகிட்டு இருக்காரு, அதை வந்து சௌந்தர்யா வந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது சௌந்தர்யா சிரிச்சுக்கிட்டே லிசன் பண்ணுறது, தீபக் வந்து அவர் லைஃப்பை பற்றி சொல்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ தீபக் வந்து நான் வந்து ரொம்ப அக்ரெசிவான பர்சன், ரொம்ப அன்கண்ட்ரோலபிள், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பட் இங்கே பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எல்லோரும் எனக்கு எடுத்து சொல்லி நான் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ எல்லோரும் சொன்னாங்கல்ல, நான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கேன், ஸோ நான் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறேன், என்கிட்ட பேசுறதுக்கு நிறைய பேருக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து திங்க் பண்ணி என்னை நானே ரொம்ப மாற்றிக்கிட்டேன். இப்போலாம் நான் வந்து ரொம்ப கோவப்படுறதில்ல, நிறையா சேஞ்சஸ் எனக்குள்ளேயே தெரியுது. ஸோ அதனால் இதை வந்து நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்படியே இருக்கணும், இதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன், இந்த கேரக்டர் அப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு. அதெல்லாம் உண்மைதாங்க. நம்மளுக்கே பார்த்தப்ப அப்படி தான் இருந்துச்சு. என்னடா இவர் இவ்வளோ கோவப்படுறான் அந்த ஆள், மனுஷன் எதுக்கு எடுத்தாலும் சரியான தொட்டாச்சிவங்கியாக இருப்பான் போல், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கேப்டன்ஷிப் வீக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலாக தான் அவங்க வந்திருந்தாப்புல. ஸோ அந்த மஞ்சரி மேட்ரை தவிர மித்த எல்லாத்துலேயுமே கரெக்டாக கொண்டு வந்துட்டார். ஸோ கேப்டன்ஷிப் ஆல்சோ சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அதை தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இன்னொன்று சொல்கிறாப்புல, இவங்கெல்லாம் சொல்லி நம்ம என்னத்தை கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது இருந்தேன். சாச்சனாலாம் சின்ன பொண்ணு, அதெல்லாம் சொல்லி நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் வந்து அதுட்டையும் அந்த குட்டி பொண்ணுகிட்டையும் ஒரு கருத்து இருக்கும், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நல்ல கருத்து இருக்கும், அதை வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு. சௌந்தர்யாட்ட கேட்குறாரு, நீ ஏதாவது உன்னுடைய கேரக்டரில் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு. சௌந்தர்யா, இல்லை என்னால் கோவத்தை மட்டும் இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கோவம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க. ஸோ அது என்ன உண்மைதான் திடீர்னு கத்த ஆரம்பிக்குது. நேற்று கூட ராணுவ பிரச்சனையில் கூட கற்றுனாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ தீபக் இன்னொன்று சொல்கிறாரு, லைஃப் பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். பட் என்னுடைய ஒய்ஃப் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லைன்னா நான் அப்படியே டவுன் ஆகிருப்பேன். ஸோ வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப முக்கியம், லைஃப் பார்ட்னர் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து கல்யாணம் ஆகி என்னுடைய எனக்கு குழந்த இருக்குதுன்னு நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு இன்றைக்கி வந்து 7 வருஷம் ஆச்சு. நான் வந்து ஃபேமிலிக்கெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே கிடையாது. ப்ரொஃபஷன், ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலிக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து நான் ஃபேமிலிக்கு தான் டைம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கேன் அப்படின்னு வந்து தீபக் வந்து சொல்கிறாரு. அது வந்து நம்ம சௌந்தர்யா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்குது. ஸோ தீபக் வந்து அவர் லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ அடுத்து சௌந்தர்யாவுக்கு அந்த கோபம் கண்ட்ரோல் ஆகுமா என்னன்னு பார்ப்போம்.